கூட்டணிக்கு வருமாறு தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் நியூஸ் 8 தமிழ்நாடு செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், கூட்டணிக்கு யாரை அழைக்க வேண்டும் என திமுக தலைவர் தான் முடிவு செய்வார் என்றார். திமுக தலைமையிலான கூட்டணியில் மேலும் புதிய கட்சிகளுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி முடிவெடுத்தால் நாங்கள் வரவேற்போம். குறிப்பா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி அவரும் அவங்களுடைய கணவர் விஜயகாந்த் இருந்த புகைப்படத்தை பதிவிட்டு போட்டிருந்தாங்க. ஒரு முக்கியமான அரசியல் நேரத்தில் இதெல்லாம் கூட முக்கியமானதா இருக்கும். நீங்க தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, அதை பத்தி அழைப்பு கொடுக்கல. ஜனநாயகத்தின் மரபு, மூத்த தலைவர், தமிழ்நாட்டினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர், அவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்றது மரபு. அந்த அடிப்படையில் அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, அதை வரவேற்கிறோம். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். தனிப்பட்ட உங்களுடைய முடிவா நீங்க சொல்ற எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியாது, அதை மாண்புமிகு முதலமைச்சர் தான் முடிவெடுக்கும். கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வருவது நல்லதுதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 8க்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். இன்னும் பல கட்சிகள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அது இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளையொட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஏற்ப கருணாநிதி வாழ்ந்ததாகவும், தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் ஆற்றிய பணிகள் என்றும் அனைவரின் மனதிலும் நீங்காத இடத்தை பிடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கருணாநிதி விஜயகாந்த் இடையிலான அன்பும் நட்பும் மிக ஆழமானது என்றும், இதனை வாழ்நாளில் மறக்க முடியாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். பாபநாசம் அணையிலிருந்து கார் சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 46,786 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாமக்கல்லில் சாலை விதிகளை பின்பற்றாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் நிறுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உமா முன்னிலையிலேயே அபராதம் விதிக்கப்பட்டது. போக்குவரத்து காவல்துறை மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மூலம் உடனடியாக அபராதம் விதிக்கப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் பயணம் செய்தவர்களை நிறுத்தி மாவட்ட ஆட்சியர் அறிவுரையும் வழங்கினார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் என்பதற்கான அதிகாரப்பூர்வ இந்தி வார்த்தையாக குல்குரு என மாற்ற முடிவு செய்துள்ளது. JNU துணைவேந்தர் சாந்திஸ்ரீ பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக துணைவேந்தரை நிறுவனத்தின் தலைவன் என்ற பொருள் கொண்ட குல்பதி என்பதற்கு பதிலாக நிறுவனத்தின் ஆசிரியர் என பொருள் கொண்ட குல்குரு என மாற்ற முடிவெடுத்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரயிலில் வைத்து கடத்தி வரப்பட்ட 100 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அம்மூர் ரயில் நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பெரிய மூட்டைகளுடன் இறங்கி வந்த இளைஞர்களை பிடித்து சோதனை செய்தனர். மூட்டைகளில் கஞ்சா இருந்ததால் விசாரணையில் ஒடிசாவில் இருந்து விற்பனைக்காக கடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து கேரளாவைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 100 கிலோ அளவிலான கஞ்சாவின் கள்ளச்சந்தை மதிப்பு 1 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது.